இத்தனை நாள் நம்ம டெக் ஃப்ரீடம் மொபைல் அப்ளிகேஷனை வெறும் மொபைல்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஆனா பட் நவ் டுடே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஐ டெவலப்பர்ஸ் டெக் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை நம்ம கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்ல யூஸ் பண்ற மாதிரி விண்டோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீச்சர்ஸ் மொபைல்ல எப்படி இருக்கோ சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான் இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம இங்க இன்ஸ்டால் பண்றதை விட நீங்க இது எப்படி இன்ஸ்டால் பண்றதுனா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க டெக் ஃப்ரீடம் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இந்த அப்ளிகேஷன் வரும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்க. பட் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வீடியோ போடல. ஜஸ்ட் எப்படி யூஸ் பண்றதா நான் இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். நான் இப்போ டெக் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றேன். Start window, search box, edit D. Level 1 Tech Freedom app, press right to T. Tech Freedom, welcome to Tech Freedom for Windows. இப்போ அந்த டெக் ஃப்ரீடம் நியூ லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்னொரு அப்டேட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெக் ஃப்ரீடம் நியூ யூசர் யாராச்சும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ நான் இன்னைக்கு இந்த அப்டேட்ல வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ண டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன் எல்லா யூசரோட டேட்டாவும் அவங்க சர்வர்ல டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இன்னைக்கு எப்படி நம்ம இந்த டெக் ஃப்ரீடம் அப்ளிகேஷனை யூஸ் பண்றது தான் நம்ம பார்க்க போறோமே. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டம்ல லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல போயிட்டு டெக் ஃப்ரீடம் அப்ளிகேஷன் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி இதை லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். This is the Windows version of our Tech Freedom app, designed for the visually impaired. To log in and begin using the application, please follow these steps. ஸோ நான் ஃபுல்லாக டேப் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். 1. Open the Tech Freedom app on your mobile device. இது எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்களே யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க லாகின் ஸ்க்ரீன்ல. 2. Tap on the three dot menu, more options in the top right corner. 3. Select the My Profile option. 4. Tap on Generate Login Code to create a login code. 5. Take note of your email and the 10-digit login code provided. 6. Return to Tech Freedom on Windows and click the login button. 7. Enter your email and the generated 10-digit login code. 8. Click Continue to complete the login process. Once logged in, you can enjoy all the features of Tech Freedom for Windows. இதுதான் லாகின் எப்படி பண்ண சொல்லிட்டு அவங்களே ஆல்ரெடி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு டேப் Login பண்றேன். button Control plus L. இந்த லாகினை நான் என்டர் பிரஸ் பண்றேன். Email address edit blank. இங்கே உங்களுடைய இமெயில் அட்ரஸ். ஸோ நான் இந்த விண்டோஸ் டெக் ஃப்ரீடம் நீங்க யூஸ் பண்ண மொபைல நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அங்க யூஸ் பண்ற இமெயில் ஐடி இங்கே நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க மொபைல் டெக் ஃப்ரீடம்ல எந்த இமெயில் ஐடி யூஸ் பண்றீங்களோ அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. Login code edit blank. ஸோ இந்த லாகின் கூட நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ல ஜென்ரேட் பண்ணுமே. நீங்க மொபைல்ல டெக் ஃப்ரீடம் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா ஸோ அந்த ஆப்ல தான் நம்ம யூசர் லாகின் ஜெனரேட் கூட ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த கோடை எப்படி நம்ம ஜெனரேட் பண்றோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மொபைல்ல போய் பார்க்கலாம் வாங்க. உங்களோட மொபைல் ஃபோனில் டெக் ஃப்ரீடம் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. பட் அதுக்கு முன்னாடி December 3 வந்த அப்டேட்டை நீங்கள் கரண்ட்டாக பண்ணிருக்கணும். இந்த அப்டேட்டை பண்ணிட்டு பிறகு தான் நம்ம லாகின் கோடை ஜெனரேட் பண்ண முடியுமே. ஸோ உங்களோட ஆப்பை ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெக் ஃப்ரீடம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஸ்க்ரீனில் டாப்பில் வந்து மோர் ஆப்ஷன் இருக்கும். 23 seconds. Home. More options button. இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா Pop-up window. மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். My profile. Loading your VID profile. More options button. இங்கே உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயிலாக ஷோ ஆகும். Username dash. இப்படியே ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா Email, phone app, gender, mail, generate login code button. ஜெனரேட் லாகின் கோட் இதை கிளிக் பண்ணுங்கள். Generate login code. 8,900 login code. ஸோ லாகின் கோட் ஜெனரேட் ஆயிடுச்சு. இதுதான் என்னோட லாகின் கோட். 56 seconds. 8 billion login code. 8,987 characters. 8 9 8 7 0 5 5 5. Default. ஸோ இந்த 10 டிஜிட் லாகின் கோடை உங்களுடைய விண்டோஸில் டெக் ஃப்ரீடமில் லாகின் பேஜில் என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களோட மொபைல் அப்ளிகேஷனில் லாகின் கோட் ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க. அது இந்த லாகின் எடிட் பாக்ஸை என்டர் பண்ண சேம் அங்கே யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி தான் இங்கேயும் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட இமெயில் ஐடி நான் என்டர் Email பண்ணிக்கிறேன். address edit focused spelling error @gmail.com. Login code edit 9,700. ஸோ லாகின் கோடை நான் இங்கே என்டர் பண்ணிட்டேன்.
என்டர் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் பிரஸ் Next பண்றேன். button Control plus N space. Logging in. Please wait while we process your credentials dialog. Logging in. Please wait while we process your credentials grouping. Login successful. Welcome to Tech Freedom for Windows dialog. Login successful. Welcome to Tech Freedom for Windows grouping features. List assistant 1 of 6. ஸோ ஆப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆப் வந்து இப்படி தான் இருக்குமே. ஸோ உள்ள வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகுமே. வேற எதுவும் செட்டிங்ஸ் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. Document assistant 1 of 6. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட். நான் டவுன்லோட் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். Document reader 2 of 6. Image generator 3 of 6. Image reader 4 of 6. Scene description 5 of 6. Text translator 6 of 6. மொத்தம் டோட்டலாக 6 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கு. Scene image dot assist. இப்போ வந்து நம்ம அசிஸ்டண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். Type a message. Edit blank. HLLO. Send button. TF Assistant is preparing a response. Dialog. TF Assistant is preparing a response. Grouping. TF Assistant generated a response successfully. Dialog. TF Assistant generated a response successfully. Grouping. Back button 1 of 2. ஸோ நான் டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். Close button 2 of 2. Messages. List you. Hello not selected 1 of 2. I'm pressing down arrow. Assistant. Hello. How can I assist you today? 2 of 2. ஓகே, நல்லாவே ஒர்க் Type a ஆகுது. message. Send back button 1 of 2. Features. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நமக்கு யூஸ் ஆகிறதுனால டாக்குமெண்ட் ரீடர். நம்ம சிஸ்டமில் விண்டோஸில் ஒரு பிடிஎஃப் நம்ம ஓசியாக இருக்கோம். ஸோ அதுக்கு ரொம்பவே ட்ரபிள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய NVIDIA add-ons சம் பிடிஎஃப் ரீடர் இருந்தால் கூட ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த Document assistant. Document reader 2 of 6. நான் ஓப்பன் பண்ணுறேன் அந்த ஃபீச்சர்ஸ். Open document button Control plus O. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. Control plus O NVIDIAவும் ரீட் பண்ணோம். நான் ஓப்பன் பண்ணுறேன். Open dialog file name. ஸோ இப்போ நான் ஒரு பிடிஎஃப் வந்து சூஸ் பண்ணுறேன். Items, tree view, gallery items, new list, bankbook.pdf not selected, one hostel bank, host, ration card, host beyond hardware, doctor certificate, disability certificate 11 not. ஸோ என்னோட இந்த பிடிஎஃப் ஓப்பன் Tech பண்ணிக்கிறேன். freedom, document text, edit read only blank, ஸோ இது வந்து ஓசியாக இருப்பாங்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால blank text. blank. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஐ எம் ப்ரெஸ்ஸிங் டேப். Document actions, grouping, previous page button Control plus P. ஸோ ப்ரீவியஸ் பேஜ். ஸோ இங்கே எல்லா பட்டன்ஸுக்கும் வந்து ஷார்ட்கட் கீஸும் கொடுத்துருப்பாங்க. NVIDIA அது உங்களுக்கு ரீடும் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் பேஜ்க்கு வந்து Control P. Jump to page button Control plus J. Next page button Control plus N. Add bookmark button Control plus D. View bookmarks button Control plus V. OCR current page button Control plus O. OCR entire file button Control plus I. Copy button Control plus C. Translate button Control plus T. ஸோ இவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த பேஜை OCR பண்ணுறேன். ஐ எம் ப்ரெஸ்ஸிங் Control O. Processing your image with OCR. Dialog. Processing your image with OCR. Grouping. Back button 1 of 2. ஸோ OCR பண்ணிட்டு இருக்கு. Text extraction completed successfully. Dialog. Text extraction completed successfully. Grouping. Document text. Edit read only Tamil Nadu. ஓகே, எங்கள் பிடிஎஃப் வந்து OCR பண்ணிடுச்சு. ஸோ நான் ஒரு சிங்கிள் பேஜ் மட்டும் தான் OCR Tamil Nadu. Government of Tamil Nadu. Udaviga Padivit Passport. Gov. Varang Tamil Nadu issuing as government Manilak State Cab. Mane District. Adayar. இந்த மாதிரி தான் பிடிஎஃப் வந்து OCR பண்ணணும். ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் ரீடர் நம்ம ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ Document jump. Next add book. View Osos. Contra back. Close button. Back button 1 of 2. எப்பவுமே பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணா டோட்டலாக என்டையராக டெக்ஸ்ட் ரீடுமே க்ளோஸ் ஆகிடும். Close button. Back button. Open document button Control plus O. ஸோ வேற என்ன நம்ம ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா Back button பேக் 1 of வந்துக்கிறேன். features. List document 3. Image generator 3 of 6. ஸோ இமேஜ் ஜெனரேட்டர் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. Image reader 4 of 6. இமேஜ் ரீடருக்கான நான் வந்து டெக்ஸ்ட் டூலில் எந்த ஒரு இமேஜும் நான் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. Scene description 5 of 6. ஸோ சீன் டிஸ்கிரிப்ஷன் நான் இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம். Pick an image button Control plus O. ஸோ இங்கே இமேஜ் எப்பவுமே 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து Take picture button Control plus T. டேக் பிக்சர். இது வந்து உங்களோட வெப்கேம் ஆர் லேப்டாப் கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். Pick an image button Control plus O. ஸோ நான் இமேஜை டெஸ்க்டாப் வந்து பிக் பண்ணிக்கிறேன். File name combo box. ஸோ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். Items view list. Tree view. Items view list. Mesh.jpg not selected. 1 p.jpg column 2.
ஸோ இந்த இமேஜை நான் லோட் Tech பண்ணிக்கிறேன். freedom. Analyzing scene for detailed description. Dialog. Analyzing scene for detailed description. Grouping. Type a question. Edit blank. Scene description generated successfully. Dialog. Scene description generated successfully. Grouping. Type a question. Edit blank. ஓகே, ஐம் ப்ரெஸ்ஸிங் ஷிஃப்ட் டேப். Messages. List view. Image not selected. 1 of 2. நான் இப்போ டவுன்ல ப்ரெஸ் பண்ணுறேன். Assistant. The image depicts a portrait style photograph featuring a person against a solid blue background. The individual is wearing a white collared shirt and the photo is cropped at the shoulders. The hair appears dark and styled upward. ஸோ கரெக்டாக சீன்ஸும் கரெக்டாகவே டிஸ்கிரைப் வந்து ஒரு ஃபோட்டோவில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. Type a question. Edit blank. ஸோ நம்ம கொஷின் கேட்கலாம். WT. T. Type a question. HAT. Hat is THIS. What this? Type a question. Edit what this. Send button can. Analyzing scene for detailed description. Dialog. Analyzing scene for detailed description. Grouping. Back button 1 of 2. Close up messages. List scene descript. Messages. List assistant. The image you. What this 3 of assistant. This appears to be an ID or passport style photo with a blue background. 4 of 4. இன்ஃபர்மேஷன் கரெக்டாகவே கொடுத்துருச்சு. Type a send back button. Close back button space. Pick an image button. தென் டிரான்ஸ்லேட்டும் பார்த்தா ரொம்பவே நல்லாவே ஒர்க் ஆகுது. Take picture back button 1. Features. List. Text translate. Text to trans. நான் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட்டை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்னோட டெக்ஸ்ட்டை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Combo box. Text to translate. Edit enhancing your NVDA experience. Enhancing your NVDA experience. Combo box collapsed language. ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணேன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Afrikaans. Af. T. Tamil. Ta. நான் தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ரெஸ்ஸிங் Translate டேப். button Control plus T. நான் டிரான்ஸ்லேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். Translating text. Please wait dialog. Translating text. Please wait grouping. Translation completed successfully dialog. Translation completed successfully grouping. Translation result. Edit read only NVDA with Canada's Vidchavan. டிரான்ஸ்லேட் ஆகி முடிச்சோடனே டிரான்ஸ்லேட் ஆன டெக்ஸ்ட்டுக்கு NVIDIA அதுவே ஃபோக்கஸ் ஆகிடும். நம்ம வந்து டவுன்லோட வந்து ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். NVDA with Canada's Vidchavan. Payan Padugaluk Kidayeti Ramayada. Marivadarku Ulamakak Obik Kaudavidia Vitogangudal. 1. Virumbia Payan Pakti Kumaravim. 2. Aruktavim. NVDA plus Kaptuk Padu plus F2. டிரான்ஸ்லேட்டும் ரொம்பவே நல்லாவே Back ஆகுது. button close up. Back button. Features. List text trans. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஃபீச்சர்ஸை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.